இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 63,246 கோடி ரூபாய் நிதி வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு வானிலை முன்னெச்சரிக்கை வழங்கும் டிஎன் அலர்ட் கைபேசி செயலினை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் நேற்று வெளியிட்டார். கடந்த செப்டம்பர் மாத GST வசூல் 1,73,000 கோடியாக உள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் நடைபெறும் விமானப்படை வான்வெளி சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக வருகின்ற அக்டோபர் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மராத்தி, பெங்காலி உட்பட மேற்கண்ட இந்த 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. குலசேகரப்பட்டினம் தசரா விழாவை ஒட்டி இன்று முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை சென்னை மற்றும் கோவையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2024-25ஆம் ஆண்டு அறிவித்த திட்டங்களின் பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டிற்குள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 83,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். திருத்தணியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை அமைச்சர் நாசர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். நவீன பயிற்சி கூடம் மற்றும் ஆய்வுக்கூடத்தினை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பதிவுத்துறையில் செப்டம்பர் மாதம் வரை 1,201 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ விழா இன்று தொடங்கி வருகின்ற 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் 2021ஆம் ஆண்டிற்கு பின் 46 புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வு உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக 36 படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி அருகே உள்ள கல்லட்டி மற்றும் ஏக்குனி மலையில் குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயலாளராக பிரதீப் யாதவ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். TNPSC குரூப் 2 முதன்மை தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் கோவையில் வருகின்ற அக்டோபர் 10ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 9வது ICC மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று தொடங்கி வருகின்ற 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு நிதியால் சாலை உட்கட்டமைப்பு திட்டப்பணிகளை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் பக்தர்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் சறுக்கு பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. சென்னை பெங்களூர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை மோசமாக உள்ளதால் சுங்க கட்டணம் வசூலிப்பது நியாயமற்றது என்று ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு மத்திய சென்னை MP தயாநிதி மாறன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வருகின்ற அக்டோபர் 8ஆம் தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு உளுந்தூர்பேட்டை வரை 8 வழி தடமாக தரம் உயர்த்த வேண்டும் என்று டெல்லி ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் உடல் நலம் குறித்து தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விசாரித்தார். கதர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள கதர் நுற்போர் மற்றும் நெய்வோர் அனைவருடைய வாழ்விலும் உயர்வு ஏற்படுத்திட கதர் தொழிலுக்கு கை கொடுப்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 56,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.